விஷயம் வந்து கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. ஸோ ப்ரீவியஸா மேட்ச் நடந்தது இல்லையா, ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் வெர்சஸ் ஸ்கார்பியன் 11. இதுல மேன் ஆஃப் த மேட்ச் பாத்தீங்கன்னா ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் ஜான்சனுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் போகுது. அண்ட் இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஜான்சனுக்கு கொடுக்குறது நம்ம ஷாபோனா வந்திருக்காரு. ஸோ அவர் கையால நம்ம ஜான்சனுக்கு இந்த அவார்டு கொடுத்துடலாம். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுக்கறதுக்கு ஷாபானா வந்துட்டாரு. நம்ம ஜான்சன் ஃப்ரம் ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல ஒரு மேட்ச் ஐ மீன் அந்த ஒரு ஓவரில் அந்த ஒரு மேட்சுக்கான நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் இருந்தது. அந்த எஸ் ஃபீல்டிங் அந்த ஒரு கேட்ச் அங்கே ஒரு 6 பிளாக் பண்ணார் இல்லையா, அது ஒரு நல்ல கேட்ச், ஒரு ரன் அவுட் கொடுத்தாரு. நல்ல ஒரு 6 நல்ல பவுண்டரிஸ் எல்லாமே கரெக்டாக நம்ம ஜான்சன் கையிலேருந்து போச்சுங்க. அதுக்காகவே ஒரு நல்ல ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா he deserved that man of the match award. Congratulations Johnson. Yes, congratulations Johnson. Okay, team உள்ள வந்துட்டாங்க. All round performance காமிச்சாருங்க. ஃபீல்டிங்லயும் பேட்டிங்லயும் bowlingலயும் காமிச்ச ஜான்சன் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டு போறாரு. Congratulations. So SSK brothers உடைய ஓபனிங் பேட்ஸ்மேன் சீக்கிரம் உள்ள வாங்க. okay, match அடுத்த மேட்ச் between VNP brothers and SSK and VNP brothers ஓட அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு. SSK won the toss and choose to batting. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. ரெண்டு டீமோட 12th மேன் நீங்க உள்ள ரெடியா இருக்கிறது முக்கியம். ஒரு ரெண்டு பேர் டீமோட 12th மேன் எங்களுக்கு இங்க வேணும். VNP brothers 12th மேன் வந்துட்டாங்களா? SSK 12th மேன் இருக்காங்களா? SSK ஓட 12th மேன் ராஜசேகர் அண்ணா 12th மேன் கொஞ்சம் அனுப்பிங்களா? பிளேயர்ஸோட நேம் தெரியணும், ஸ்கோர்ஸ் கரெக்டா செக் பண்ணணும், நீங்க இருக்கணும், அதுக்கு தான் கேக்குறேன். அதே மாதிரி VNP brothers சாமுவேல் ப்ரோ 12th மேன் மட்டும் கொஞ்சம் அனுப்பிடுங்க. ஸ்கோர்ஸ் செக் பண்றதுக்கும் பிளேயர்ஸ் நேம் சொல்றதுக்கும் வேணும். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க ப்ளீஸ். தேங்க்யூ. டுவெல்த் மேன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா உங்களோட ஸ்கோர்ஸை கரெக்டாக செக் பண்ணுறதுக்கும் உங்களோட பிளேயர் நேம்ஸை கரெக்டாக சொல்லணும். ஸ்கார்பியன் டீமோட கார்த்திக் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. எஸ், ப்ரீவியஸ் மேட்ச்ல நடந்த ஸ்கார்பியன் vs SSK மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் கார்த்திக் ஃப்ரம் ஸ்கார்பியன் 11. கொஞ்சம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பால் பிரவீன் ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் ட்ரை பண்ணிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த மேட்சை. அகைன் ஒரு ரிவர்ஷிப்ல நல்ல கனெக்ட் ஆயிருக்குங்க. பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவருடைய ஃபர்ஸ்ட் ரன். ஒரு பவுண்டரி நம்ம அம்பையர் காத்து வெட்டிட்டாருங்க. ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டீம் SSK. அடுத்த பால் எஸ், நல்ல ஒரு பால். கெவின் ஒரு டாட் பால் எடுத்திருக்காரு. கவின் ஃப்ரம் VNP brothers மோர் போட்டுட்டு இருக்காரு. பாலுங்க சேம் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பால்ல இருக்கு இந்த பால். நல்லா போடுறாருங்க கெவின். கெவின் நல்ல ஒரு பவுலர். நல்ல அவரோட ஓவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். பாருங்க இதே மாதிரி ரிவர்ஸ் ஷேப் கால்ல மட்டும் தான் பால் படுது. எஸ், லெக் பை. இது என்ன கிடையாதுங்க, என்ன கிடையாது. லெக் பை கவின்.
again the same அதே மாதிரி கொடுத்திருக்காரு. ஓவர் போட்டுருக்காருங்க. ஃபர்ஸ்ட் 4 ரன் மட்டும் கொடுத்திருக்காரு. 4 ரன் மட்டுமே கொடுத்திருக்காங்க VNB brothers to SSK. எஸ் கண்டிப்பா முடிவில் 4 ரன் மட்டுமே. முதலாம் ஓவர் முடிவில் 4 for no loss. VNB brothers நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ அடுத்த பவுலர் இரண்டாவது ஓவர் போட வருபவர் ராகுல் பவர் பிளேயோட இரண்டாவது ஓவர் போட வந்திருக்காருங்க. அரவிந்த் கண்டிப்பா பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்றாங்க. bowling டீம் நிறைய யூட்டிலைஸ் பண்றாங்க. எல்லா ஒவ்வொரு bowling டீமும் பவர் பிளேஸ். அதே மாதிரிங்க. ஆனா வைட் இது ஒரு பால் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ராகுல். நல்ல ஒரு பால் இது. ஆனா வைட் சிக்னல் கிடைச்சிருக்கு. அடுத்த பந்து மேல தூக்கி அடிச்சிருக்காங்க. மேல போயிருச்சா இல்லையா? கையில ஒரு 2 ஃபீல்டர் நடுவுல மிஸ் ஆகி போச்சுங்க. 2 ஃபீல்டர் இருந்தாங்க. ஆனா சின்ன ஒரு ஸ்லிப்ல ஒரு ரன் மட்டுமே. எஸ் ஒரு பவுண்டரி ஆனா தடுக்கப்பட்டது. ஒரு பவுண்டரி நல்ல ஒரு பவுண்டரி போயிருக்க வேண்டியது. பட் ஆனா நல்ல ஒரு ஃபீல்டிங். பவுண்டரி பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை வின் பண்ணனும்னா நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் தேவைப்படுதுங்க ஃபீல்டிங் டீமுக்கு. அதே மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆனா கிடைக்கல. சோ அடுத்த பந்துக்கு தயாராயிட்டாரு ராகுல். சூப்பருங்க. நல்ல கைக்கு வந்துருச்சு. அதுக்குள்ள ஒரு ரன் எடுத்துட்டாங்க. ஒரு ரன் மட்டுமே. எஸ் ஒரே ஒரு ரன் மட்டும் தான் கொடுக்கறாங்க. ஒரு ரன் மட்டுமே. எஸ் VNB brothers குட் ஸ்டார்ட் கொடுத்திருக்காங்க. சேம் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு எலிவேஷன் நல்ல ஒரு டெலிவரி பால் நம்ம ராகுல் கிட்ட இருந்து. ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. சிக்ஸர் அடிச்சிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஷாட் இது. பால் எடுத்திருக்காரு. நல்லா எடுத்து ஒரு ஆஃப் சைடு எக்ஸ்ட்ரா கவர் 6 ஓட இந்த பால கொடுத்திருக்காரு. கண்டிப்பா எஸ் ஒரு நல்ல ஒரு பால் நல்ல ஒரு லிஃப்ட். ஒரு அங்க கேப்பை பார்த்து அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர்ஸ் இல்லாத ஒரு சைடுல. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் ஸ்வீப்ல கேப் பார்த்து அடிச்சிருக்காரு. பவுண்டரி. எஸ் 6 பேக் டு பேக் 4. நல்ல ஒரு ஓவர் கொண்டு போயிருக்காங்க SSK. ஒரு சின்ன ஒரு டர்னிங் பாயிண்ட். அடுத்த பால் ஓவர் முடிவில் 17. இந்த ஓவர்ல மட்டுமே 15 அடிச்சிருக்காங்க. சாரி 15 இல்ல 13 அடிச்சிருக்காங்க. 4ல இருந்து இப்ப 17. 2 ஓவர் முடிவில் 17 ரன்னுக்கு எஸ் பவர் பிளேவை இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க இந்த தடவை SSK. ஃபர்ஸ்ட் ஓவர் VNP யூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஓவர்ல நம்ம SSK யூஸ் பண்ணிருக்காங்க. 13 ரன் எடுத்திருக்காங்க. இந்த செகண்ட் ஓவர்ல மட்டுமே பேக் டு பேக் 6 பால்ங்க 6 4 பேக் டு பேக் வேற லெவல்ல லிஃப்ட் பண்ணி விட்டுச்சு இந்த பவர் பிளேவை SSKக்கு. சோ அடுத்த ஓவர் கெவின் மறுபடியும் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டு விட்டாரு. 3வது ஓவர்லயும் கெவின் அனுப்பியிருக்காங்க VNP brothers. சோ 3வது ஓவர் முதல் பந்து ஃப்ரம் கெவின். அது பிரவீன் நல்லா அதேதாங்க. திரும்ப அதே பால் மட்டுமே. அதே டாட் பால் கொடுத்திருக்காரு திரும்பவும். பட் ஆனா வேற வேரியேஷன்ல. The next ball from Kevin. ஒரு பிரவீன் பெரிய ஷாட் ட்ரை பண்ணாரு. ஆனா டாட் பால் மட்டுமே இருக்கு. again and again கெவின் கிட்ட இருந்து அதே மாதிரி ஒரு பால் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஷாட் மேல போயிருக்கு. அதே கேப்ல போயிருக்கு. 6 போயிருக்குங்க.
எக்ஸாக்ட்லி மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க SSK again in the shot left from Kevin. பிரவீன் ஒரு நல்ல ஷாட் எடுத்துட்டாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா 4 ரன் மட்டும் கொடுத்திருந்தாரு கெவின். அவரோட ஓவர்ல மூணாவதுல ஒரு மேக்ஸிமம் அடிச்சிருக்காங்க SSK. பவுண்டரியே டீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேட்ச். எஸ், அதுவும் அதே எக்ஸாக்ட்டான பாயிண்ட்ல அடிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு மேக்ஸிமம் போனா அதே இடத்துல இன்னொரு மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க. ஒரு பவுண்டரி போன இடத்துல ஒரு மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேட்ஸ்மேனுமே நல்ல 6 ஹிட்டிங் அடிச்சிருக்காங்க. எஸ், நல்ல பார்ட்னர்ஷிப்ல போயிட்டு இருக்கு. சோ அடுத்த பால் ஃப்ரம் கெவின். ஸ்ட்ரைக் அதே இன்னொரு 6ங்க. எஸ், எக்ஸாக்ட்லி இன்னொரு மேக்ஸிமம். இன்னொரு மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க நம்ம SSK. வேற லெவல்ங்க கம்பேக். இந்த நல்ல ஷாட் பண்ணி ஒரு வெறித்தனமா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 6 அடிச்சிருக்காருங்க. ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்ட்ரைக்ல சொல்லலாம். பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கு. சோ அடுத்த பால் ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸ், ஒரு க்ளீன் பால். பேக் டு பேக் கொடுத்திருக்காருங்க கெவின். 2 6 கொடுத்துட்டு அடுத்த பால் விக்கெட் எடுத்துட்டாரு. அதுவும் போல்ட். எஸ், பேக் டு பேக் 6க்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கறாங்க நம்ம SSK. அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கறாங்க டீம் VNP பிரதர்ஸ். நெக்ஸ்ட் உள்ள வந்திருக்காரு மண்ணின் மைந்தன் சஞ்சய். ஓகே, நியூ பேட்ஸ்மேன் சஞ்சய் உள்ள வந்துட்டு இருக்காரு. லோக்கல் பேங்க. இந்த பிட்சை பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும், எங்க அடிச்சா போவோன்ட்டு. டைமுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாரு சஞ்சய். ஸ்ட்ரைக்ல சஞ்சய் அண்ட் நான் ஸ்ட்ரைக்ல வந்து அரவிந்த் இருக்காங்க. ஸோ அது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பத்தி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கெவின் கண்டினியூ பண்றாரு இந்த இன்னிங், இந்த ஓவரை. சஞ்சய் ஆன் ஸ்ட்ரைக். 29 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு. சூப்பரா ஆடி இருக்காங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க, நேரா போயிடுச்சு. ஆனா அங்க ஃபீல்டர் கையில போயிருக்கு. ஒரு பவுண்டரி தடுக்கப்பட்டு ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. ஒரு ரன் மட்டுமே. ஓவர் 3 ஓவர் முடிவு. அணி நினைக்க 30க்கு 1 30 for 1. 3 ஓவர் முடிவில் 30 for 1. 17 ஒரு அறிவிப்பு. டெடி பேர் போட்ட கீச்சன் இங்க ஒன்னு கீழே இருக்குங்க. ஆரஞ்சு கலர் பைக் சாவி டெடி பேர் போட்டது. ஓகே, 3வது ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரே ஓவர்ல 13 ரன் கொடுத்திருக்காங்க VNP பிரதர்ஸ் SSKக்கு. பேக் டு பேக் மேக்ஸிமம் ஒரு சிங்கிள், மொத்தம் 13. ஸோ 4வது ஓவர் ஸ்டார்ட் ஆக போகுது. போட இருப்பவர் திலீப் குமார். திலீப் 4வது ஓவர் போட வந்திருக்காரு. திலீப் ஃபர்ஸ்ட் 4th ஓவர் போட வந்திருக்காரு. ஆன் ஸ்ட்ரைக் சஞ்சய் இருக்காரு. ரிவர்ஸ் ட்ரை பண்ணிருக்காருங்க சஞ்சய். பட் ஆனா அது செட் ஆகல. டாட்ல வந்திருக்கு. சோ அடுத்த பால் ஃப்ரம் திலீப் டு சஞ்சய். அதே மாதிரி ஒரு ட்ரை, ஆனா அதுவும் டாட். மேட்ச் ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்குங்க. மிடில் ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ட்ரை, பட் ஆனா ஸ்மூத்தா பால் பொறுமையா ரொட்டேட் ஆகி கீழே போய்கிட்டு இருக்கு. அந்த கேப்ல ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. அரவிந்த் திரும்பவும் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. அரவிந்த் ரிவர்ஸ்ல ஆடி இருக்காரு. நேரம் மேல போகுது. எங்க போச்சு? ஸ்ட்ரைட்டா கையில போயிடுச்சு. ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அகைன் VNP பிரதர்ஸ். அரவிந்தோட விக்கெட், தன்னுடைய விக்கெட்டை எடுத்துட்டாங்க. எஸ், இப்போ வெளியில போறாரு அரவிந்த். அவரோட விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க SSK. இந்த மேட்ச் கம்பேக் கொடுத்திருக்காங்க VNP பிரதர்ஸ். ஒரு நல்ல ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் எஸ், ஒரு நல்ல ஒரு பால்லாம், ஒரு 6, நான் 2 6 கண்டினியூஸா கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்.
நல்ல ஒரு விக்கெட் இது ஆக்சுவலி மச் நீடட் டூ. மிடில் ஃபேஸ்ல இருக்காங்க சஞ்சய். எஸ் அற்புதராஜ் இந்த மேட்ச் எப்படி எடுத்து போறாங்க பார்க்க வேணும். எஸ் உள்ள வரார் அற்புதராஜ் ஆன் ஸ்ட்ரைக். நான் ஸ்ட்ரைக்ல வந்து சஞ்சய் இருக்காரு அண்ட் திலீப் குமார் இன்னும் இந்த ஓவர் முடிக்கல. ஸோ அதனால அவர் பவுலிங் பேட்ஸ்மேனுங்க அற்புதராஜ். ஸோ தி நெக்ஸ்ட் பால் ஃப்ரம் திலீப் குமார். வந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான தேடல் டாட் பாலோட தான் இருந்திருக்கு. ஒரு ஸ்கூப் ட்ரை பண்ணிருக்காரு பட் ஆனா ஃபீல்டர்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. இப்போ சஞ்சய் ஆன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஒரு பிக் ஷாட் கண்டிப்பா தேவைப்படுது இந்த ஓவருக்கு. பால் கேக்குறாங்க. முடிஞ்சிருச்சு. அம்பையர் நல்லா தானே பார்ப்பீங்க தீபன். ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. 4 ஓவர் முடிவில் அணி நினைக்கை 32. 4 ஓவர் முடிவில் 32. ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. டைம் அவுட். எஸ் 1.5 நிமிஷங்க 90 செகண்ட்ஸ் எடுத்துக்கங்க உங்களுக்கானது. பெவரேஜஸ் பிரேக். தண்ணி குடிக்கிறவங்க குடிச்சுக்கலாம். பிளேஸ் அவங்க டீமுக்கு தண்ணி மட்டும் கொண்டு போய் கொடுங்க. ஃபுல் ஏல நேற்று வின் பண்ண 2 டீமும் சீக்கிரமா கிரவுண்டுக்கு வந்துருங்க. ஓகே பிரேக் முடிஞ்சிருச்சு. ஸோ விளம்பர இடைவேளை முடிஞ்சிருச்சு. ஸோ பிளேயர்ஸ் வந்து அவங்க பேக் டு பேக் தேர் பொசிஷன்ஸ். கம்மிங் பேக் டு தேர் பொசிஷன்ஸ் எக்ஸாக்ட்லி ரைட். ஓகே அடுத்து 5வது ஓவர் ஸ்டார்ட் ஆக போகுது. விஎன்பி பிரதர்ஸ் 12th மேன் இங்க இருந்தாரு. எங்க அரவிந்த் 5th ஓவர் போட வந்திருக்கிறது அரவிந்த். நல்ல ஒரு ஷாட் பண்ணிருக்காரு. நல்ல ஒரு பால். ஒரு டாட் மட்டுமே கிடைச்சிருக்கு ஒரு பால்ல. அகைன் டாட் பால். எஸ் டாட் பால். அம்பையர் கிட்ட வேற எந்த சிக்னலும் இல்ல. சோ இட்ஸ் a டாட் பால். நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு அரவிந்த். 2 டாட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அடுத்த பால் நேரா போடுங்க. பட் ஆனா ஃபீல்டர் இருக்காங்க அங்க. கேன் பி டிஃபென்ஸ். எஸ் ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஃபீல்டர் கையில போனதுனால பால் வந்து ஒரு சிங்கிள் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ் இந்த பால்ல. ஸ்ட்ரைக்ல சஞ்சய் வந்திருக்காரு. எஸ் ஸ்ட்ரைக்ல சஞ்சய். சோ தி நெக்ஸ்ட் பால் டு சஞ்சய். மறுபடியும் அதே மாதிரி ஒண்ணு. ஒரு சிங்கிள் மட்டும் வச்சு லெக் பை. ஒரு ரன் மட்டுமே லெக் பைல ஒரு ரன் கிடைச்சிருக்கு. அற்புதராஜ் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு.
அரவிந்த் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஒயிட் பால், அகலப்பந்து. எஸ், ஒரு ஒயிட் சிக்னல் அம்பையர் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஒரு டாட் பால்ங்க. அரவிந்த் நல்லா போட்டுட்டு இருக்க, டாட் பால் மட்டுமே கொடுத்துட்டு இருக்காரு. மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க. கைக்கு போதா இல்ல டைரக்டா கையில விழுந்துருச்சு. விக்கெட் எடுத்துட்டாங்க விஎன்பி பிரதர்ஸ். இன்னொரு விக்கெட் எஸ்எஸ்கே இழக்குறாங்க. எஸ், ஓவர் முடிவில் ஸ்ட்ரைட்டா கையில விழுந்துருச்சு. 35 ஃபார் 3 லாஸ். 5 ஓவர் முடிவில் 35 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்ப களத்துல இறங்கி இருப்பவர் ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தான். பட் ஆனா இன்னொரு 3 ஓவர் இருக்கு. ராஜேஷ் ஸ்ட்ரைக் போற போறது. ராஜேஷ் எஸ், இன்னொரு 18 பால் இருக்கு நமக்கு. சஞ்சய், சாரி, நான் ஸ்ட்ரைக்ல ராஜேஷ் வாங்க, ஸ்ட்ரைக்ல சஞ்சய். இந்த கிரவுண்ட்ல அவருக்கு எல்லாமே தெரியுங்க சஞ்சய்க்கு. சோ இந்த ஓவர் 6வது ஓவர் போட வந்திருக்காரு திலீப் from VNP Brothers. ஆன் ஸ்ட்ரைக்ல சஞ்சய் இருக்காரு. 6வது ஓவரின் முதல் பந்து. ஆஹா, நல்ல ஒரு பாலுங்க. அதே மாதிரி நல்ல பால் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு டெலிவரி ஃபர்ஸ்ட்ல வந்த மாதிரியே. நல்ல ஒயிட் வாங்கியிருக்காரு. ஒயிட் சிக்னல், நல்ல ஒரு பெரிய ஒயிட்னு அம்பையர் காட்டுறாரு. சஞ்சய் அது நல்ல ஒயிட் வாங்கியிருக்காருங்க. மறுபடியும் அகைன் ஒரு ஒயிட் சிக்னல் அம்பையர் கிட்ட இருந்து. பேக் டு பேக் 2 ஒயிட் கொடுத்துட்டாரு திலீப். பிக் ஷாட்டுக்கான தேடல். ரிவர்ஷிப் முறையில ஒரு நல்ல ஷாட் தூக்கி அடிக்கிறாரு. ஆனா அங்க ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. அவ்வளவுதான், ரன் அவுட். ஸ்ட்ரைட்டா சொல்லலாம். இன்னொரு விக்கெட் எடுத்துட்டாங்க விஎன்பி பிரதர்ஸ். ஒரு விக்கெட் போயிருக்கீங்க. ஒரு பெரிய விக்கெட், ஒரு ரன் அவுட் எடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். நல்ல ஒரு பக்காவான ஷாட், நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்ல ஒரு ஃபீல்டிங்னால ஒரு ரன் அவுட் எடுத்து நம்ம எஸ்எஸ்கே ஓட ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. உள்ள வராரு ராஜசேகர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராஜசேகர். அடுத்து வருது நம்ம ஊர் பையன் ராஜசேகர். ஓனர் ஆஃப் த டீம், எஸ்எஸ்கே பிரதர் ஓனர் ஆஃப் த டீம். ஒரு பெரிய பேட்ஸ்மேனுங்க, எம்ஆர்எஃப் பேட் வச்சிருக்காரு. ஒரு ஸ்கூப் ஷாட் கேன் ட்ரை, ஆனால் டாட் பால் மட்டும்தான். ராஜேஷ் ஆன் ஸ்ட்ரைக்ல ராஜேஷ் இருக்காரு. திலீப் நல்லா போட்டுட்டு இருக்காரு இந்த ஓவர். ஆனா அங்க ஃபீல்டர்ஸ் எஸ் அகைன் பேக் டு பேக் விக்கெட். இன்னொரு விக்கெட் எடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். அம்பையர் நல்லா கொடுக்குறாருங்க டிசிஷன். எஸ், நம்ம ராஜேஷ் எஸ்எஸ்கே அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். ஒரு விக்கெட், அதுக்கப்புறம் ஒரு டாட், திரும்ப ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க விஎன்பி பிரதர்ஸ். நல்லா சூப்பரா போட்டுருக்காங்க இந்த ஓவர். நல்லா டைட்டா போட்டிருக்காரு. ரன் எதுவும் பெருசா கொடுக்கல, ஆனா விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு இந்த ஓவர்ல. நல்ல ஒரு விக்கெட்டுங்க. களத்துல இறங்க இருப்பவர் பேட்ஸ்மேன் ரவீந்திரன். களத்துல இப்ப இறங்கி இருக்காரு. ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. தீனா. எஸ், தீனா. சாரி தீனா. நியூ பேட்ஸ்மேன் தீனா உள்ள வந்திருக்காரு.
வாவ் நல்ல ஒரு ட்ரை. தீனா என்கிற ரபடா ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் ஷிப்ல ஒரு ரன் லெக் பைஸ் முறையில் எடுத்திருக்காருங்க. இப்போ ஸ்ட்ரைக்ல ராஜ்சேகர் வந்திருக்காரு. மண்ணின் மைந்தன் ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ்ல ஒரு ரன் எடுத்திருக்காரு ராஜ்சேகர். ஸ்மூத்தா வந்து பால் உருட்டிட்டு இருக்காரு. அந்த கேப்ல ஷாட்ல ஒரு ரன் அழகா கேப்ல தட்டி எடுத்திருக்காரு. நல்லா தட்டி எடுத்து ஓவரை முடிச்சிருக்காங்க லாஸ்டா ஒரு சிங்கிளோட. 39 for 5 39 ரன்கள் 5 விக்கெட் இழப்புக்கு. 6 ஓவர் முடிஞ்சிருக்கீங்க. இன்னும் 2 ஓவர்ல இருக்கு. டார்கெட் சீக்கிரமா வந்து நல்ல ஒரு டார்கெட்டோட ஃபினிஷ் பண்ணுவாங்க எஸ்எஸ்கே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கும். 12 பால் இருக்கு. லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டுருக்காருங்க. வெறும் 2 ரன் மட்டுமே கொடுத்துட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ் இன்னும் 12 பால் இருக்கு. அந்த 12 பால்ல எஸ்எஸ்கே நம்ம விஎன்பி பிரதர்ஸ்க்கு என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நல்ல 2 திரும்பி காத்த வெட்டி இருக்காரு நம்ம அம்பையர். ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு எஸ்எஸ்கேக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ணுவாங்க ஒரு டார்கெட்டா எஸ்எஸ்கே. அரவிந்த் ஒரு ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ராஜ்சேகர். அது ரிவர்ஸ் ஷிப் முறையில் அகைன் ஒரு போயிருக்கு. ஆனா போல இல்ல போல அவுட். பிக் கால். எஸ் விக்கெட். இன்னொரு விக்கெட் வந்திருக்கு. போல்ட் என்ன சொல்லிருக்காங்க. எஸ் போல் ஆயிடுச்சு. ஸ்டம்ப்ல ரிவ்யூ எடுத்துருக்காருங்க. இல்ல அம்பையர் ரிவ்யூ கேட்டிருக்காரு. தேர்ட் அம்பையர் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. சோ தேர்ட் அம்பையர் ரிவ்யூ இல்ல அம்பையர் கேட்கலையா. ராஜசேகர் அண்ணா வேணான்றாரு. அம்பையர் வேணுன்றாரு. யாருக்கு வேணும் வேணாம். ஓகே அம்பையர் கேட்டிருக்காங்க. தேர்ட் அம்பையர் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஃபைனலா ராஜசேகர் அண்ணா எனக்கு வேணாம் பரவாயில்ல நான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இல்ல அம்பையர்ஸ் ரிவ்யூ நான் எடுப்பேன் அப்படின்னு எடுக்கிறாங்க. ரொம்ப நேர்மையான ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்காருப்பா. இல்ல நானே பார்த்துட்டேன் பாய் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு. பேட்ஸ்மேன் தான் வெளியவே போறாருங்க. முதல்ல பார்த்துட்டு இஸ் அவுட். அவுட் தான். இது அவுட்டுங்க. ஒரு போல்டுங்க இது. ஒரு பால்ல பேட்ஸ்மேன் அப்பவே பாதி தூரம் வந்துட்டேன். எதுக்கு நீங்க என்ன ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி சலிச்சுக்கிட்டே போறாரு வெளில. ஓகே ப்ரோ அவுட் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வராரு. பேட்ஸ்மேன் நேம் என்ன ப்ரோ? பாலாஜி உள்ள வராரு. நியூ பேட்ஸ்மேன் ஃபார் எஸ்எஸ்கே. பாலாஜி ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. சோ அடுத்த பந்து மேல தூக்கி அடிச்சாங்க. பவுண்டரி கிட்ட போகுதா இல்ல ஃபீல்டர்ஸ் கிட்ட கேட்ச் புடிச்சாச்சு. ஒரு சிங்கிள் மட்டுமே கொடுத்திருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே. எஸ் ஒரே ஒரு ரன் மேல போன பந்து அழகா ஃபீல்டர் கேட்ச் பண்ணி ஒரு சிங்கிள் மட்டும் கொடுத்திருக்காங்க டீம் விஎன்பி பிரதர்ஸ். சோ அடுத்த பந்துக்கான நேரம். நல்ல ஒரு பாலுங்க. ஆனா விக்கெட் 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 எடுத்துட்டாங்க. அகைன் விஎன்பி பிரதர்ஸ் எஸ்எஸ்கே ஒரு இன்னொரு விக்கெட் எடுக்கறாங்க. விஎன்பி பிரதர்ஸ் பேக் டு பேக் நடுவுல ஒரு பால மட்டுமே விட்டு ஒரு விக்கெட் எடுக்கறாங்க. நல்ல ஒரு கேமுங்க. தீனா தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போறாருங்க. ஓகே அடுத்த பேட்ஸ்மேன் ரவி உள்ள வராரு. நியூ பேட்ஸ்மேன் ரவிங்க. ஒரு தொட்டப்பட்ட ரவி. ரவி சோ பால் டு ரவி. வாவ் நல்ல ஒரு பால். நல்ல ஒரு டெலிவரி ஃப்ரம் அரவிந்த். நல்லா போடுறாரு.
சேம் ஸ்டைலுங்க, அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒன்று போட்டுக்காரு. முதல்ல ஒரு டாட், இப்போ ஒரு சிங்கிள். எஸ், ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு முதல்ல. ஓகே, அட் த எண்ட் ஆஃப் ஓவர் முடிஞ்சிருச்சு. 45 ஃபார் 7, 45க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு ஓவர் இருக்கு, 6 பால் இருக்கு. 45. கமெண்ட்ரிக்கு இப்போ மதன் வந்திருக்காருங்க. ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ரி. இரும்பூர் பாக்ஸ். ஆனந்த் சன்சன் கூடிய இரண்டாவது மகன் மதன் மால்கம் மடி. ஸோ அம்பையர் அங்கே என்ன நடக்குது, டைம் ஆகுது, லாஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் இன்னிங்கோட லாஸ்ட் ஓவர் நடக்க போது கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, அடுத்த முதல் இன்னிங்கின் கடைசி ஓவர். ராகுல் பால் பண்ண வந்திருக்காரு. ஆன் ஸ்ட்ரைக் ரவி. மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க, ஆனா இது எக்ஸ்பெக்டட் கேட்ச் தான். எஸ், விக்கெட் தாங்க. பவுலரே எஸ், விக்கெட். இன்னொரு விக்கெட், 8வது விக்கெட் இழக்கிறாங்க எஸ்எஸ்கே. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளவங்க ஜாலி கேஷுவலா போற மாதிரியே போறாங்க. அப்படியே ஓடி போயிட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க வெளியில. கார்த்திக் உள்ள வராரு, நியூ பேட்ஸ்மேன். இவரும் இந்த மண்ணோட மைந்தன் தாங்க. வாவ், நல்ல ஒரு பால். டாட் பாலுங்க. நல்ல ஒரு பால் இது, ஆனா டாட்டா மாறி இருக்கு. நல்ல ஒரு பால் த்ரோ பண்ணிருக்காரு நம்ம ராகுல். அகைன் ஒரு டாட் பாலுங்க. குட் லென்த்ல போட்டிருக்காரு பால். கீப்பர் கிட்ட தான் போயிருக்கு. அகைன் ஒரு டாட் பாலுங்க. அகைன் ஒரு டாட் பால். ராகுல் வந்து டாட் பால் மட்டுமே போட்டுட்டு இருக்காரு. இந்த மேட்ச் ரொம்ப க்ரூஷியலா போவாங்க. ஸ்கார்பியன் கிங்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. அகைன் ஒரு டாட் பாலுங்க. தொடர்ந்து 4 பால் டாட் ஆயிருக்கு, அதுவும் லாஸ்ட் ஓவர்லங்க. இந்த மேட்ச் ரிசல்ட் ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டாக இருக்காங்க. விஎன்பி ஜெயிச்சா மட்டும்தான் குவாலிஃபை ஆவாங்க. அது மட்டும் இல்லை, ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். லாஸ்ட் பால் ஒரு 2 ரனோட முடிப்பாங்களா? இல்லைங்க, 1 ரன் மட்டும்தான். 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் முறையில். விக்கெட்டுங்க. அம்பையர் ஸ்டைலே ஒரு தனி ஸ்டைல். என் வழி தனி வழி, சீண்டவே சீண்டாது. ஸ்டைல் தான். ரிப்பன் தீபன் என்கின்ற ஷார்ட் நேம் ரிப்பன். அவரோட தில்ஷானுடைய ஃபேவரட் கிரிக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. விஎன்பி எவ்வளோ சேஸ் பண்ணணும்னா சொல்றேன். 46 ரன் அடிச்சிருக்காங்க எஸ்எஸ்கே. 47 ரன் அடிச்சா வெற்றி என்ற இலக்கில் விஎன்பி அணியினர்.
ஓகே, இப்போ வந்து இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செமிஃபைனல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பேலட் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் A1ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்யூஸ் நம்பர் 1 சொல்ல முடியாது. புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் டேபிள் டாப்பரில் இருக்காங்க போல் ஏல. அண்ட் B2 இவங்களுக்கான மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்சாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் விஎன்பியா இல்லை 2 பேருக்கு ஆப்ஷன் இருக்குது. இந்த மேட்சோட ரிசல்ட் பார்த்து தான் சொல்ல முடியும். ஸோ புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் ரெடியாக இருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து உங்களுக்கு தான். பட் ஆப்போனன்ட் யாருன்றது டிசைட் ஆகும். இந்த மேட்ச் முடிஞ்சோன்னு தெரியும். ஸ்கார்பியன் ஆர் விஎன்பி 2 பேர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 2 டீமுமே வந்து ரெடியாக இருக்குங்க. அண்ட் ரெண்டாவது மேட்ச், ரெண்டாவது செமிஃபைனல், இந்த டேவோட ரெண்டாவது செமிஃபைனல் ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபீனிக்ஸ் கார்கர். ஸோ யாரும் வந்து எல்லா டைமுக்கு ஷார்ப்பாக இருக்க, கிரவுண்ட்லேயே இருக்க, எங்கேயும் போயிடாதீங்க. மேட்ச் எந்த டைமில் வேணால் முடியலாம். ஸோ ஒரு ப்ரேயர் இன்ஃபர்மேஷன். அம்பையர் சீக்கிரமா உள்ள போங்க, மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் 2 செமிஃபைனல்ஸ் இருக்கு, பிளஸ் ஒரு ஃபைனல் இருக்கு. 3 மேட்ச் இருக்குங்க, டைம் இல்லை. கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி மேட்ச் முடிக்குங்க. Okay, second innings between SSK and VNP brothers. Yes, 47 டார்கெட் வச்சிருக்காங்க டீம் SSK VNP brothersக்கு. ஆன் ஸ்ட்ரைக்ல கண்ணா வந்திருக்காரு. ஜெரால்ட் நான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. போலர் SSKல இருந்து வந்திருக்கிற ஒரு நேம். இந்த மேட்சை வந்து ஜெயிச்சு குவாலிஃபை ஆகணும்னா விஎன்பிக்கு 2 ரன் படி 4லேருந்து 7 ஓவருக்குள்ள முடிச்சா மட்டும்தான் குவாலிஃபை ஆவாங்க. எதனா அப்டேட்னா கிரிக்கெட்டர்ஸில் செக் பண்ணிக்கோங்க. விஎன்பி வந்து 4 ஓவரில் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 1.437. ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த 4லேருந்து 7 ஓவருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா செகண்ட் போர்டில் வந்து செகண்ட் பிளேஸை பிடிக்கலாம். உங்களுக்கு இப்போ டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்குப்படி 42 பாலுக்கு 47 ரன் அடிக்கணும். அடித்தா உள்ள குவாலிஃபை ஆவீங்க. 7 ஓவர் மேட்ச் நினச்சி விளையாட வேண்டியதுதான். ஒரு சின்ன மிஸ் ஃபீலிங், ஆனால் வந்து ஒரு ரன் அவுட் தடுக்கப்பட்ட நேரம். ஜெரால்ட் ஸ்ட்ரைக்ல ஜெரால்டுங்க. ஒரு அழகான ஷாட்டுங்க. ஃபீல்டர் எல்லாம் போயிட்டு இருக்காரு. தடுக்கப்பட்டதா இல்ல, ஒரு பவுண்டரி. அம்பையர் வெட்டிட்டாருங்க. அம்பையரோட கால் பவுண்டரி. எஸ், 2 பக்கமும் திரும்பி இந்த காத்தை வெட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம அம்பையர். ஒரு நல்ல மேட்ச் அது. எஸ், ஒரு நல்ல ஒரு பவுண்டரி.
நல்ல ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் விஎன்பி பிரதர்ஸ். ஜெரால்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. மேல போயிட்டு வந்து ஒரு ஸ்லோவா தட்டி விட்டு ஓடுறாங்க. ஒரு சிங்கிள், எஸ் சிங்கிள் மட்டுமே எடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். ஆன் ஸ்ட்ரைக்ல கண்ணா இருக்காரு. ஒரு சின்ன ஒரு டேப் தாங்க, டேப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ஓடுறாங்க. அகைன் ஒரு சிங்கிள்கான ட்ரை மாதிரி தான் தெரியுது இது. அதுக்காக தான் ஒரு ஸ்மூத்தான ஒரு டேப் மாதிரி தெரிஞ்சது. பட் ஒரு சிங்கிள் கரெக்டா எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 9 நல்ல ரன் எடுங்க. எஸ் ஒரு 9 எடுத்திருக்காங்க முதலாம் ஓவர் முடிவில் வித்அவுட் எனி லாஸ். இந்த ரன் ரேட்லயே போனா குவாலிஃபை அதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு பேட்டிங் டைமுக்கு. பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணுங்க. இவங்க வின் பண்ணணும்னா அந்த பவர் பிளேல நல்லா யூஸ் பண்ணி ஆகணும். அரவிந்த் bowler நேம் பிரவீனா, சாரி ப்ரோ பிரவீன். ஜெரால்ட் ஸ்ட்ரைக் வந்திருக்காருங்க. லாஸ்ட் ஓவர்ல ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஓகே ஷாட் அடிச்சிருக்காரு. கேப் பார்த்து அடிச்சிருக்காரு. அது ஒரு பவுண்டரியா? எஸ் ஒரு பவுண்டரி தான். அம்பையர் ஒரு அழகான பவுண்டரி கொடுத்துட்டு இருக்காரு. எஸ் பவுண்டரி சைன் என்னன்னு தெரியல. அம்பையர் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு 2 பக்கமும் திரும்பி காத்த வெட்டிட்டு இருக்காரு. ஜெரால்ட் நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. ஜெரால்ட் எஸ் நல்ல ஒரு கேப்பை பார்த்து அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரி போயிருக்கு. பிரவீன் ஒரு நல்ல பவுலருங்க. அவர் ஒரே நல்லா அடிச்சிருக்காரு. ஓகே அடுத்த பால் ஜெரால்ட். நார்மலா ஸ்மால் ஷாட். ஒரு ரன் ஓவர் த்ரோ. ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங். ஒரு ரன் அவுட். எஸ் ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு தவறி இருக்கு. அந்த கேப்ல விஎன்பி பிரதர்ஸ் ஒரு ரன் எடுத்துட்டாங்க. வாவ் நல்ல ஒரு ஸ்பின், நல்ல ஒரு பேட்டிங்கான ட்ரை. ஆனா அது ஒரு டாட் பாலா முடிஞ்சிருக்கு. ஒரு ரிவர்ஷிப்ல ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. ஒரு ரன் மட்டுமே கிடைச்சிருக்கு. எஸ் அகைன் ஜெரால்ட் வந்து ஆன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ஒரு மேல போயிடுங்க. ஒரு வந்துட்டு இருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பா இல்ல, ஆனா கையில மிஸ் ஆயி பவுண்டரி. மிஸ் ஃபீல்ட் 4 இருக்கு. எஸ் ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. ஆனா வந்து கையில வந்த பால் ஸ்லிப் ஆகி திரும்ப பவுண்டரிக்குள்ளே வந்துருச்சு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. கேப் பார்த்து அடிச்சிட்டு இருக்காரு. ஃபீல்டர் எல்லாம் எடுத்து அடிச்சிருக்காரு. பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஜெரால்ட். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஒரு பவுண்டரி, ஒரு சின்ன மிஸ் ஃபீல்ட்னால ஒரு பவுண்டரி எடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். 20 பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. 20 ரன் எடுத்திருக்காங்க 12 பால்ல வித்தவுட் எனி லாஸ். சின்னதா ஒரு சிங்கிள்க்கு ட்ரை பண்ணிருக்காங்க. சிங்கிள் கிடைச்சிருக்கு. 2 ஓவர்ல இவங்க 26 ரன் அடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கூட போக வாய்ப்பு இருக்குங்க விஎன்பி பிரதர்ஸ்க்கு. இன்னும் 26 ரன் தேவைப்படுது. Yes, Gerald back to on strike. எட்ஜ்ல போயிருக்கே. ஒரு ரன் மட்டுமே. எஸ் ஒரு சிங்கிள். ஸ்கார்பியன் கிங்ஸ் இந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கே ஹெல்ப் பண்ணுவாங்களா அவங்களுக்கு? ஒரு கேட்ச், ஒரு பெரிய விக்கெட்டுங்க. ஒரு பெரிய விக்கெட், நல்ல கேட்ச். விஎன்பி பிரதர்ஸோட ஒரு பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க. எஸ்எஸ்கே கண்ணா விக்கெட் எடுத்திருக்காங்க. ரபோடா ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பாஞ்சு தாவி அழகா கையில பிடிச்சிருக்காருங்க ஒரு பால. விஎன்பி பிரதர்ஸ் அவங்களோட முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. கண்ணாவோட விக்கெட் இழந்துட்டாங்க விஎன்பி பிரதர்ஸ். அண்ட் எஸ்எஸ்கே அவங்களோட முதல் விக்கெட்டை எடுக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் திலீப் உள்ள வராரு.
ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்திருக்கு. ஓகே இப்போ திலீப் உள்ள வந்திருக்காரு ஆன் ஸ்ட்ரைக். திலீப் ஒரு நல்லா போட்டிருக்காரு bowling. பேட்டிங்ல என்ன பண்றாரு பார்க்கலாம். ஒரு ஸ்லோ அழகா ஒரு டேப் பண்ணிட்டு ஓடி இருக்காரு. ஒரு சிங்கிளா ரன் அவுட் கிடையாது. இல்ல வாய்ப்பு இருந்தது பட் ஆனா வந்துட்டாங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அகைன் ஜெரால்ட் பேக் ஆன் ஸ்ட்ரைக். பவுலர்ல அரவிந்துங்க ஜெட் மாதிரி போடுறாரு. நைட்ல கை ரன் அவுட்டா கண்டிப்பா நினைக்கிறேன். ரன் அவுட் ரிவ்யூ கேட்டிருக்காரு. அம்பையர் ரிவ்யூ கேட்டிருக்காரு. அழகான ஒரு பால், நல்ல ஒரு ரன். அது ரன் அவுட்டா இல்லையா லெக் அம்பையர்ல இருந்து சொல்றாருங்க. எஸ்எஸ்கே ஓனர் கேப்டன் அண்ட் ஓனர் இது விக்கெட் ரிவ்யூ எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எஸ், ஏன்னா லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா அவர் விக்கெட் ஆகி போகும்போது அப்படியே கிளம்பி போயிட்டாரு. பாதி வழியில அம்பையர் ஸ்டாப் பண்ணி இல்ல நாங்க செக் பண்ணுவோம்னு சொல்லி அமிச்சாங்க. அந்த அளவுக்கு நேர்மையானவர். பால் ஸ்டெம்பில் பட்டுதான்னு கூட தெரியல. அவருக்கு பின்னாடியும் கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் 2 கண்ணு தான், அவருக்கு மட்டும் 3 கண்ணுங்க. சிவன் மாதிரிங்க. அரவிந்த் ஸ்டிக் அடிக்கிற ஸ்டைல்லே தெரியுதுங்க. பவர் இருக்குங்க, அந்த அளவுக்கு ஒரு பவர். எஸ், இங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட தேர்ட் அம்பையர் டிசிஷன் இங்க ப்ராசஸிங்ல இருக்கு. நம்ம ஆர்கனைசர்ஸ் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபீல்டர்ஸ் தயவு செஞ்சு உங்களோட பொசிஷனுக்கு போயிடுங்க. இஃப் அது ரன் அவுட்டாக இருந்ததுன்னா பேட்ஸ்மேன் மாறிப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட பொசிஷனுக்கு வந்துடுங்க. டீம் எஸ்எஸ்கே உங்களோட பொசிஷனுக்கு வந்துடுங்க. ஓகே, தேர்ட் ஆஃப் டெசிஷன் அவுட் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட் ஆயிருக்காரு. நல்ல ஒரு த்ரோ அண்ட் ஒரு நல்ல விக்கெட். நல்ல ஒரு டீம். ஆமாம், நல்ல ஒரு டீம் பிளே. அது நல்லா எல்லாருமே சேர்ந்து எடுத்து ஃபீல்டிங் பிளாக் பண்ணி அழகா கணிச்சிருக்காருங்க. எஸ்எஸ்கே ஓனர் விக்கெட் முன்னாடியே சொன்னாரு. தேர்ட் அம்பையருக்கு ரிவ்யூக்கு பதிலாக அவரை வச்சிருக்கலாம் போல. நெக்ஸ்ட் வர டோர்னமெண்ட்ல தேர்ட் அம்பையர் ராஜசேகருங்க. அவர் மேட்ச் டீம் கொடுத்தாலும் சரி, அவர் தேர்ட் அம்பையரா மட்டும் தான் இருப்பார். ஓகே, சோ ஜெரால்டோட விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பெரிய விக்கெட் எஸ்எஸ்கே. எஸ், விஎன்பிக்கு ஒரு பெரிய லாஸ் இது. கண்டிப்பா மேட்ச் ஜெயிச்சா மட்டும் தான் குவாலிஃபை ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இந்த டைம்ல விக்கெட் லாஸ் பண்றப்போ பிளான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். கண்டிப்பா ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு ராஜேஷ் நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ் ஃபார் விஎன்பி பிரதர்ஸ். எலிமுருகன் ஸ்டேஜ் ஆண்ட கொஞ்சம் வந்துருங்க. சிம்பிளா அடிக்காருங்க. ஸ்மூத்தா ஒரு டாப் மட்டும் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் பவுலர் ட்ரை. அவ்வளவு எஃபர்ட் எடுத்து போத்தா அவர் அசால்ட்டா தட்டு ஒரு ரன் ஓடிட்டு இருக்காருங்க திலீப். ஓகே, ஓவர் முடிஞ்சிருச்சு. 24க்கு 2 விக்கெட் இழப்புகள். 3 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 24 ரன் எடுத்திருக்காங்க, 3 விக்கெட். சோ 4வது ஓவர் ரவி வந்திருக்காரு. எஸ்எஸ்கே சார்பாக 4வது ஓவர் போடுறதுக்காக. ஆன் ஸ்ட்ரைக்ல திலீப் இருக்காரு, நான் ஸ்ட்ரைக் ராஜேஷ். வாவ், நல்ல ஒரு பாலுங்க. நல்ல ஒரு பால். ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி, கையில ஸ்லிப் ஆகி ஒரு ரன் அவுட் மிஸ் ஆச்சுங்க. பெரிய மிஸ்ஸுங்க. எஸ், ஒரு சிங்கிள் அழகா எடுத்திருக்காங்க. ரவி ஃபர்ஸ்ட் பால் அருமையா போட்டாரு. நல்ல ஒரு பேஸ் இருக்கு அவர்கிட்ட இருந்து. ஆஹா, நல்ல ஒரு ஸ்லோவான டேப்புங்க. நல்ல ஒரு ஸ்லோவான டேப்பு. அகைன் ஒரு சிங்கிள்கான முயற்சி, டபுள் இல்ல, ஒரே ஒரு சிங்கிள். ஏன்னா ஃபீல்டர்ஸ் கிட்ட பால் மாட்டிக்கிச்சு, அதனால. தட்டி விட்டுருக்காருங்க பின்னாடி. ஆனா கையில விழுந்துருச்சு. ஒரு சிங்கிள் மறுபடியும். லெக் பைஸ் முறையில் ஒரு ரன் அவுட் எடுப்பாங்களா? எஸ் 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 ரன் அவுட் எடுத்துட்டாங்க. ரன் அவுட். அம்பையர் டிசிஷன்.
ரன் அவுட்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? கேஷுவலா விக்கெட் விடுறாங்க விஎன்பி. அவங்க இருக்க சிச்சுவேஷன் இந்த டைம்ல தேர்ட் அம்பையர் ரிவ்யூ கேட்டிருக்காங்க நம்ம அம்பையர்ஸ். ஒரே நிமிஷம் அம்பையர் அவர்களே ரிவ்யூ செக் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கே ப்ளீஸ் உங்க ஃபீல்டிங் பொசிஷன்ல இருந்து போகாதீங்க. ரன் அவுட்டா இருந்துச்சுன்னா விக்கெட்டா இருந்ததுன்னா பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன் மூவ் ஆயிடுவாங்க. நீங்க உங்க பொசிஷனுக்கு வந்துருங்க. அண்ட் அகைன் ஒரு இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் மேட்ச் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இந்த டீம் ரிசல்ட் பார்த்துட்டு வர டீம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ரெடியாக இருந்துருங்க. பிகாஸ் டிலே ஆகாமல் நேற்று வந்த கொஞ்சம் பேட் லைட், பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஆர்கனைசர்ஸோட ஒரு பெரிய ரெக்வெஸ்ட். செக் பண்ணிட்டு இருக்காங்க அம்பையர் அவர்களே. ஒரே நிமிஷம். எல்லாம் அதே ஃபாலோ பண்றாங்க அந்த பக் மூமெண்ட்டை. அது ஏன் தான் தெரியல. எவ்வளோ சொல்லி வச்சு பண்ணுவாங்களோ என்னமோ. It's a wicket.
இந்த ஆங்கிள் பார்த்துட்டு அதை அவன் டீமால மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரைக்ல வந்திருக்கிறது கெவின். ஐயோ நல்ல ஸ்டார்ட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு விசில் இல்லைங்க. ரெண்டா கன்வெர்ட் பண்ணுவாங்களா? இல்ல ரன்னுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஒரு ரன் மட்டும் தான். நல்ல பேக்கப் எடுத்துட்டாங்க. ஒரு ரிவர்ஸ் கேட்ச் ஆகுமா? கேட்ச் டிராப்புங்க. ஒரு நல்ல கேட்ச் ட்ரை பண்ணாரு, ஆனா மிஸ் ஃபீல்ட்ல போயிடுச்சு. ஓவர். 3 ஓவர் முடிவில் அணி நினைக்கை. நாலு ஓவருக்கு 29. இன்னும் 3 ஓவருக்கு 16 ரன் அடிச்சா குவாலிஃபை ஆக போறாங்க. 3.1 பண்ணா கூட அவங்களால குவாலிஃபை ஆக முடியாது. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் கொஞ்சம் ரன் ரேட் செக் பண்ணிக்கங்க. விஎன்பி பிரதர்ஸ் ஒரு ஸ்கூப் முடியல, ஒரு ரன் போயிருக்கு. நல்லா ஆடுறாருங்க பேட்ஸ்மேன். சென்சிபிளா ஆடுறாரு அவங்க டீமுக்காக. ரபடா ஒரு நல்ல ஷாட். ஸ்ட்ரைட் ஒரு அதே ஒரு மிஸ் பண்ணிங்க. சஞ்சய் செகண்ட் மிஸ்ஃபீல் பண்றாரு. இல்லைங்க, இவர் மண்ணின் மைந்தனே இல்லைங்க, வந்தவாசிங்க அவரு. ஒரு நல்ல ஸ்கூப் ஷாட். பவுண்டரி ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். நல்ல ஃபீல்டிங்க ஹர்பதராஜ். ஐ திங்க் நல்லா ஒவ்வொரு ரன்னா எடுத்துட்டு போறாங்க. மேட்ச் ரொம்ப கிட்ட எடுத்துட்டு போறாங்க. எதுவும் பெருசா ட்ரை பண்ணல கெவின். ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க, 6 ஷாட்டுங்க. ஆனா ஹைட்டா இருக்கு. நல்ல ஒரு கேட்சுங்க, நல்ல ஒரு கேட்ச். பாலாஜி ஒரு அற்புதமான கேட்ச். இந்த கேட்ச் வந்து ஸ்கார்பியன் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க கேட்ச் பிடிக்கணும்ட்டு. எஸ்எஸ்கே இந்த மேட்சை 7.1 கொண்டு போனா ஸ்கார்பியன்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கான தகுதி பெறுவாங்க. 7 ஓவருக்குள்ள முடிச்சா விஎன்பி பிரதர்ஸ் குவாலிஃபைடு. ஒரு நல்ல மேட்ச் போயிட்டு இருக்குங்க. அகைன் ஒரு ஸ்ட்ரைட் ஹிட்டுங்க, ஒரு ரன் மட்டுமே.
ஒரு ரன் மட்டுமே போயிருக்கு. அகைன் ஒரு லெக் சைட்ல திருப்பி அடிச்சிருக்காரு. பவுண்டரி தேட ஒரு ரன் ஓட்டிருக்காரு. 2வது ரன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு த்ரோங்க ராஜசேகர். ஒரு நல்ல ஒரு ஃபுல் பண்ணி நல்ல த்ரோ அடிச்சிருக்காரு. 2 ரன் மட்டுமே போயிருக்கு. 5 ஓவர் முடிவு. அணி எண்ணிக்கை 35ங்க. இன்னும் 12 ரன் தேவைப்படுது. 12 ரன்ஸ் டு வின். 18 பாலுக்கு 12 ரன் அடிச்சா வின்னு. ஆனா குவாலிஃபை ஆகணும்னா 12 பாலுக்கு அடிச்சாகணும் அவங்க. ஆப்ல செக் பண்ணிக்கங்க. நீங்களும் ஒரு வாட்டி விஎன்பி செக் பண்ணிட்டுங்க. சாமுவேல் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. பவுலர் பிரவீன். ஒரு அரைக்குறை பந்து கேட்ச் ஆகுமா? சரியான கேட்ச். ஒரு சரியான கேட்சுங்க. டைவ் அடிச்சிருக்காரு. மண்ணின் மைதல் அவரு. எஸ்எஸ்கே ஓனர் டீமோட முக்கியமான கேட்ச் எடுத்துக்காருங்க. இந்த மேட்ச் மாறுமா? நல்ல ஒரு கேட்சுங்க. ராஜசேகர் ஒரு 25 மீட்டர் ஓடி இருப்பாருங்க கிரவுண்ட்ல. நல்ல ஒரு கேட்சுங்க. சூப்பர் எஃபர்ட்டுங்க. தன்னுடைய டீமுக்காக கீழே விழுந்து கேட்ச் பிடிச்சிருக்காரு. ராஜசேகர் பிரவீன் நல்ல போட்டு இருக்கு. அரைக்குழி பந்து அது எங்க வேணா அடிச்சிருக்கலாம். ஆனா ஸ்ட்ரெயிட்டா ராஜசேகர் கீழே அடிச்சா இருக்காரு. இந்த மேட்சை டிஃபெண்ட் பண்ணணும்னா ஃபீல்டிங்கால் மட்டுமே முடியும். ஃபீல்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பவுலர் நல்லா போட்டுருக்காரு பிரவீன். தன்னுடைய 2வது பாலை வீச போறாரு. நோ பாருங்க. இது ரொம்ப மேட்ச் மாத்துமா? இது ரொம்ப தப்பான நோ பாலுங்க. ஃப்ரீ ஹிட். நோ பால்ல ஒரு ரன் ஓடி இருக்காங்க. இந்த நோ பால் எஸ்எஸ்கே இல்லைங்க, ஸ்கார்பியன்ஸுக்கு. நல்ல லெக் பீஸில் வீசினாரு. பட் ஒரே ஒரு ரன் ட்ரை பண்ணி அடிச்சிருந்தா கண்டிப்பா ரன் அவுட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் லேசியாக தான் விளையாடுறாங்க. போல்டுங்க ஸ்ட்ரைட்டா தூக்கி உள்ள அடிச்சிருக்காருங்க பால. இதுதாங்க வெரி. நம்ம போறோமோ இல்லையோ இன்னொரு டீம் போடாம பண்ணணும். அதுதாங்க. அடுத்து வந்திருக்காருங்க முருகன். முருகன் விஎன்பிக்காக முருகன். வெறும் ரன்னு பாத்தீங்கன்னா 9 ரன் ஆனாங்க. இன்னும் அழகா இருக்க ரன் அவுட் ட்ரை பண்ணுவாங்களா? இல்லைங்க, தப்பான இடத்துல அடிச்சிருக்காருங்க கார்த்திக். அது இந்த ஸ்ட்ரைக்ல அடிச்சிருந்தா கண்டிப்பா விக்கெட் கிடைச்சிருக்கும். எஸ்எஸ்கேக்கு ஒரு பெனிஃபிட்டா இருந்திருக்கும். அதுவும் இல்லாம இன்னொரு அணிக்கு ஒரு பெனிஃபிட். நல்லதுங்க. 2 ரன்னா மாத்துவாங்களா? கண்டிப்பா இடத்துல ராஜசேகர் கிட்டே 2 ரன் விடுறாங்க.
ராஜசேகர் கிட்ட பால் வந்து 2 ரன் ஓடுறாங்கன்னா அவங்க ரன் இப்போ வேற லெவலில் இருந்திருக்கு. எஸ், ஆல்மோஸ்ட் 6 ரன் அடிச்சா வெற்றி என்ற இலக்கையில் இருக்கிறாங்க. எஸ், 7 பால் இருக்கு ரிமைனிங். கேல்குலேட் பண்ணா மேட்ச் படி 2 ஓவர் இருக்கணும். அடிச்சிட்டாருங்க. அது கேட்ச் பிடிச்சாலும் நோ பால். 2 ரன் 3வது ட்ரை பண்ணுவாங்களா? இல்லை, பேக்கப் வந்துட்டாருங்க. அற்புதராஜ் நோ பாலுங்க. இந்த ஓவரோட 2 நோ பால் பெரிய இம்பாக்டா இருக்கு. எஸ்எஸ்கேக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பெரிய இம்பாக்ட் யாருக்குன்னு தெரியுது. இவர்லயே போறாருங்க, யோசிச்சுட்டே போறாரு. இவங்களுக்கு தான் ஒரு பெரிய இம்பாக்ட். எஸ், அகெயின் ஒரு டாட் பால் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க பிரவீன். ஓவர 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 ரன் தான் தேவை. 12 பாலுக்கு 4 ரன். ஆப்பை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மைக்கில் சொல்கிறத வச்சுட்டு எங்ககிட்ட கேட்காதீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 ஓவருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆப்பில் போட்டிருக்கு. ஸோ செக் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் 7 இருக்கிறது வந்து டாப் ஆஃப் த டேபிளில் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் யார் குவாலிஃபை ஆகிறாங்கன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்க கூட மேட்ச் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுதான். 2 டீமும் ரெடியாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம், ஆர்கனைசர் சார்பாக கேட்டுக்கிறோம். ஸோ புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அதனால் அவங்க 11th மேன் 12th மேன் பெரிய முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்க குவாலிஃபை ஆயிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சிச்சு. 7 ஓவர் முடிக்க சொன்னா நீங்க என்ன 7 ஓவர் சொல்றது? நான் 6 ஓவர்லயே முடிக்கிறேன்டா. அட்லி மாதிரி சொல்றாருங்க, 6 ஓவர்லயே முடிக்கிறேன்டா. முடிச்சது நான் தான் ஆடுவேன் செமி அப்படின்ற மாதிரி விஎன்பி கெத்தா போயிருக்காங்க. பட் அகைன் நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். இப்போ ஜஸ்ட் 2 minutes. கிரிக் ஹீரோஸ்